விடாதீங்க. ஆனா அந்த அம்மா வந்து என் குழந்தைய நல்லபடியா காப்பாத்தி கரை சேர்த்து என்னை நல்ல நிலைமை கொண்டு வந்து ரணமான வேதனை அது. யோசிச்சு பார்க்கவே முடியல. யாருமே இல்லம்மா, எனக்கு இந்த அம்மா தான் எனக்கு தோணுனா காலையில வந்து விழுந்தேன். இந்த அம்மா கிட்ட தான் வேண்டனேன். எல்லாமே எனக்கு நல்லதுதான் பண்ணி கொடுத்தா, எந்த குறை இல்லை. எல்லாரும் வாங்க, இந்த அம்மா கிட்ட தரிசனம் பண்ணுங்க, குறை சொல்லுங்க, எல்லாத்தையும் தீர்த்து வைப்பா. என் புள்ள எந்த நிலைமையில இருந்தா என்னால சொல்ல முடியல சாமி. அந்த நிலைமை இருந்தா இன்னைக்கு இந்த ஆத்தாவுக்கு வந்து பூ கூட எடுத்து நீங்க என் புள்ள நல்ல நிலைமை எல்லாரும் வந்து இந்த ஆத்தாவை வேண்டுங்க. உங்க வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி வைப்பா. இங்க வரவங்க எல்லாமே நல்லதா இருக்கும். கை கொடுங்க, அள்ளி கொடுக்குற ஆத்தா கை நிறைய. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராதிகா அம்மா வந்திருக்காங்க ஆலயத்துக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம ஆலயத்துக்கு வந்து இவங்களுக்கு நடந்தது. ஸோ அந்த விஷயத்த உங்களுக்காக பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். போன வருஷம் நான் உங்களை பார்த்தேன். ஆக்சுவலா பூ கூட எடுக்க வந்திருந்தீங்க இல்லையா? என்ன நடந்தது உங்க லைஃப்ல? என்ன இப்போ என்கிட்ட நீங்க சொன்னதை வந்து மக்கள் கிட்டயும் சொல்லுங்களேன். என் லைஃப்ல என்ன நடந்ததுன்னா, என் பையனுக்கு வந்து குழந்தையில வெந்நீர் எடுத்து ஊத்திக்கிட்டான். அது ஊத்துந்தால ரொம்ப சீவு பிடிச்சி குழந்தை யூரின் போற. எத்தனை வயசு குழந்தை? ஒரு 5 வயசு குழந்தை. 5 வயசு குழந்தை வெந்நீர் கொதிக்க மேல கொதிக்க ஊத்திக்கிட்டான். அது ஊத்தந்தால குழந்தையால யூரின் போக முடியல. அது நானும் பார்க்காம விட்டுட்டேன். விட்டதுனால குழந்தைக்கு ஜுரம் அடிச்சு ரொம்ப டேஞ்சர் ஆயிடுச்சு. போகாத கோயில் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை, எல்லாமே போய் வந்துட்டு எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த அம்மா கிட்ட தான் வந்தேன். இந்த அம்மா கிட்ட வந்து அழுது புலம்பினேன். புலம்பி என் குழந்தைய எப்படின்னா காப்பாற்றி கொடுமா, நீ கொடுத்தேனா தான் எனக்கு என் குழந்தை என் கையில் வரும், இல்லைன்னா உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன், வேறு யாருமே நம்பலை அப்படி சொல்லி இந்த அம்மாவை தரிசனம் பண்ணி வேண்டிக்கிட்டு ஓடி வந்தேன். அழாதீங்க. ஆனால் அந்த அம்மா வந்து என் குழந்தைய நல்லபடியா காப்பாத்தி கரை சேர்த்து என்னை நல்ல நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கா. இந்த அம்மாவுக்கு நிச்சயமா பன்னீர் கூட எடுத்து வேண்டுதலை நிறைவேற்றுவேன் நான். கண்டிப்பா கண்டிப்பா அழாதீங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். பாருங்க எவ்வளவு கொதிக்க கொதிக்க வெந்நீர் வந்து ஒரு குழந்தை தாங்க முடியுமா? இவங்க சொல்லும் போதே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதுவும் ஒரு 5 வயசு குழந்தை கொதிக்க கொதிக்க மேல வெந்நீர் கொட்டிருச்சுன்னா எவ்வளவு ஒரு ரணமான வேதனை அது. யோசிச்சு பார்க்கவே முடியல. யாருமே இல்லம்மா, எனக்கு இந்த அம்மா தான் எனக்கு தோணை. இந்த அம்மா கிட்ட தான் காலையில வந்து விழுந்தேன். இந்த அம்மா கிட்ட தான் வேண்டனேன். எல்லாமே எனக்கு நல்லதுதான் பண்ணி கொடுத்தா, எந்த குறை இல்லை. எல்லாரும் வாங்க, இந்த அம்மா கிட்ட தரிசனம் பண்ணுங்க, குறை சொல்லுங்க, எல்லாத்தையும் தீர்த்து வைப்பா. நல்ல வேண்டுதல் வேண்டிக்குங்க. அதுதான் நான் சொல்ல. கவலையே படாதீங்க. இந்த வருஷமும் நீங்க நிச்சயமா பன்னீர் குடம் எடுக்கணும். உங்க பையன் நல்லா இருப்பான். நான் எதுவுமே கவலைப்படாதீங்க. அம்பாள் வந்து உங்களுக்கு நல்லதுதான் செய்வா. டோன்ட் வரி. ஒன்றும் கவலையே படாதீங்க. இந்த தடவையும் ஏப்ரல் 30ஆம் தேதி அம்பாளுக்கு வந்து பன்னீர் குடம் இருக்கு. அவசியம் வந்து பன்னீர் குடம் எடுங்க. இன்னும் உங்க பையன் நல்லா இருப்பான், நல்லா படிச்சு முன்னேறுவான். என்னுடைய வாழ்த்துக்களும். நீங்க சொல்லவே தெரியல. கண்டிப்பா நாங்க வந்து பன்னீர் குடம் எடுத்து இந்த அம்மாவை தரிசனம் பண்றோம், நல்லா பாக்குறோம். நாங்க கண்டிப்பா நீங்களும் வர ஏப்ரல் 30ஆம் தேதி பன்னீர் குடம் எடுக்கிறதுக்கு அவசியம் வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை நம்ம புவனேஸ்வரி தாயார்கிட்ட சொல்லும் பொழுது உங்க பிரச்சனைகள் எல்லாம் தூள் தூளாக போவது உறுதி. இவங்க வந்து ஒரு தாய் தான், இந்த மாதிரி எத்தனையோ தாய்மார்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. உங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக தான் அம்பாள் எடுத்த அவதாரம் தான் புவனேஸ்வரி அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தாயார்கிட்ட நம்ம தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல நேர்ல வந்து உங்க கோரிக்கையை நீங்க வச்சீங்கன்னா உங்க பிரச்சனை அனைத்தும் தீரும். இது நிச்சயமான நிதர்சனமான உண்மை. இவங்களே அதுக்கு உதாரணமா இருக்காங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும்மா. நன்றி நன்றி. நம்ம எல்லாருமே ஏப்ரல் 30ஆம் தேதி ஆலயத்துல எல்லாரும் சந்திப்போம். ஏப்ரல் 30ஆம் தேதி காலையில 9 மணிக்கு அவசியம் உங்க எல்லாரையும் நான் எதிர்பார்ப்பேன். வணக்கம், என் பேர் தனலட்சுமி. நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்துன்னு இருக்கேன். சொல்றதுனே புரியல. இங்க வந்து இந்த காளி மாதாஜி அருள்வாக்கு கேட்டு பூக்கூடை எடுத்து போன வருஷம். ஆனால் என் புள்ள எந்த நிலைமையில இருந்தா என்னால் சொல்ல முடியல சாமி. அந்த நிலைமை இருந்தா இன்னைக்கு இந்த ஆத்தாவுக்கு வந்து பூ கூட எடுத்து நீங்கள் என் புள்ள நல்ல நிலைமையில இருக்கான். இப்போ அவனுக்கு நான் வரம் பார்த்துன்னு இருக்கேன். அது நல்லபடியாக அமுச்சு அந்த ஆத்தா கொடுத்தாக்கா நான் வந்து பால் குடம் பன்னீர் அபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் வந்து இந்த ஆத்தாவை வேண்டுங்க. உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி வைப்பா. இங்கே வரவங்க எல்லாமே நல்லதாக இருக்கும். கை கொடுங்க, அள்ளி கொடுக்குற ஆத்தா கை நிறைய. உங்கள் வேண்டுதல் என்னவோ அது கொறி வச்சுட்டு பண்ணிக்கலாம். 3ஆம் மாதமே உங்களுக்கு அது பழிக்குது. உங்களுக்கு அது நம்பி வரலாம்.
இது யாரும் சொல்கிறது பொய் இல்லை, இது உண்மை. அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்த கதை இது. என் குடும்பத்தில் நடந்து என் புள்ள சரியில்லாமல் குடிச்சிட்டு இருந்தான், பொறுப்பே இல்லாமல் இருந்தான். இன்னைக்கு பொறுப்பாக நல்லா வேலை செஞ்சுருக்கான். அதேமாரி எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த இடத்துக்கு வந்து இந்த ஆத்தாவுக்கு வந்து பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நினச்சது நேரம் வரும். ஏப்ரல் 30 ஆத்தாளுக்கு வந்து பன்னீர் அபிஷேகம் நடக்குது. அதனால் நீங்கள் வாங்க, வந்து நீங்களும் இதில் கலந்துக்குங்க. இப்போ குறையெல்லாம் தீர்ந்துடும். அம்மா வந்து அருள் வாக்கு சொல்கிறாங்க, அம்மா அருள் வாக்கு தராங்க, அன்றைக்கி வந்து கனி தராங்க. அதை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, நினச்சதெல்லாம் நிறைவேறும் உங்களுக்கு. எல்லாரும் வரணும் வேண்டி கேட்டுக்கிறேன் நான்.